வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு சுண்டவத்தல் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். நல்ல இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா செவக்க வறுத்த பிறகு இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி விதைகளை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 10 எண்ணம் காஞ்ச வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து வறுத்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10 பல்லு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டுன்னு வச்சுக்கோங்க, வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கின பிறகு, நல்ல கண்ணாடி பதத்துக்கு குழஞ்சி வதங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுதான் இந்த குழம்புக்கு இந்த வத்த குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்கள். 4வது ஸ்டெப்பாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வாசனைக்காக நல்லா வதக்கின பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நல்ல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணீர் விட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நல்ல கொதி வந்த பிறகு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டவத்தலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை 1 2 நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா நொறுக்கி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.